வணக்கம். 2026 இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கு தயாராயிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மற்றும் அவங்களோட பேரண்ட்ஸ்க்காக இன்னைக்கு நாம பார்க்க போற காலேஜ் சென்னையில OMR ரோட்ல இருக்கிற ஜெப்யார் இன்ஜினியரிங் காலேஜ். இதோட TNAA கவுன்சிலிங் கோட் 1306. வாங்க இந்த காலேஜ் பத்தின முக்கியமான விஷயங்களை ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த காலேஜோட ஒரு முக்கியமான ஹைலைட் என்னன்னா இவங்களோட ஒரு முக்கியமான டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரெடிடேஷன் இருக்கு. ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸோட தரத்தை உறுதி பண்ற இந்த முக்கியமான விஷயம் பத்தி நாம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். எந்த ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் செலக்ட் பண்ணும்போதும் ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் சரி பேரண்ட்ஸா இருந்தாலும் சரி நம்ம முதல்ல பாக்குறது நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குமாங்கிறது தான். அதனால ஜெப்யார் காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் வாங்க. முதல்ல ஹையஸ்ட் சேலரி. இங்க படிச்சு முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைச்ச அதிகபட்ச சம்பளம் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய். இது இங்க படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுங்கிறதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஹையஸ்ட் சேலரி பார்த்தாச்சு, அப்போ ஆவரேஜ் சேலரி என்னன்னு பார்க்கலாம். பொதுவா இங்கிருந்து வேலைக்கு போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வருஷத்துக்கு 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஆவரேஜா சம்பளம் கிடைக்குது. இதுதான் பெரும்பாலான மாணவர்களுக்கு கிடைக்கிற ஸ்டார்டிங் சேலரிங்கிறத தெளிவா காட்டுது. சரி, இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன? லேட்டஸ்டா 2024-25 பேட்சை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்ல 30.14% பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. இந்த வெளிப்படையான டேட்டா இப்போதைய ஜாப் மார்க்கெட்ல காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு நமக்கு காட்டுது. இப்போ இந்த பிளேஸ்மெண்ட் நம்பர்ஸ ஒரு பெரிய படமா பார்க்கலாம் வாங்க. கடந்த 5 வருஷ பிளேஸ்மெண்ட் பெர்சன்டேஜ பாருங்க. 2021ல 82%, அப்புறம் 2022ல கிட்டத்தட்ட 90% வரைக்கும் பீக்ல இருந்திருக்கு. ஆனா அதுக்கப்புறம் 2023ல 81%, 2024ல 71%ன்னு குறைஞ்சு இப்போ 30%ல இருக்கு. இந்த இறங்குமுகமான ட்ரெண்ட் நாம கண்டிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது பொதுவான இண்டஸ்ட்ரி சரிவு காரணமாவா இல்ல காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ்ல மாற்றமாங்கிறத மாணவர்கள் அனலைஸ் பண்றது ரொம்ப அவசியம். சம்பளம் ஒரு பக்கம் இருந்தாலும் எந்த மாதிரி கம்பெனிஸ் கேம்பஸ் இன்டர்வியூக்கு வராங்கன்றது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஜோஹோ, விப்ரோ, ஆக்சென்ச்சர், TCS, இன்ஃபோசிஸ், கேப்ஜெமினாய், அப்புறம் மைண்ட்ட்ரீ மாதிரியான இந்தியாவோட டாப் கம்பெனிஸ் இங்க இருந்து ஸ்டூடெண்ட்ஸை வேலைக்கு எடுத்திருக்காங்க. இது காலேஜோட இண்டஸ்ட்ரி கனெக்ஷன்ஸ்க்கு ஒரு நல்ல அடையாளம். நல்ல வேலைவாய்ப்புக்கு அடித்தளமே ஒரு காலேஜோட கல்வித்தரம்தான். அந்த குவாலிட்டியை உறுதி பண்ற அங்கீகாரங்கள், ரிசர்ச் வசதிகள், இதையெல்லாம் பத்தி இப்ப பார்க்கலாம். முதல்ல இந்த NBA அக்ரெடிடேஷன்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு நேஷனல் லெவல் குவாலிட்டி சர்டிஃபிகேட். ஒரு குறிப்பிட்ட இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அவங்களோட டீச்சிங் மெத்தட்ஸ், சிலபஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு எல்லாத்திலயும் டாப் ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு இது உறுதிப்படுத்துது. முக்கியமா இந்த அங்கீகாரம் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸோட வேலை வாய்ப்பு பிரகாசமா இருக்கும். ஜெப்யார் காலேஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது ECE டிபார்ட்மெண்ட்க்கு டிசம்பர் 2028 வரைக்கும் NBA அங்கீகாரம் இருக்கு. இது இந்த டிபார்ட்மெண்டோட குவாலிட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். அது மட்டும் இல்லாம HCL, TCS Ion, BSNL, CDAC, விம் மைக்ரோசிஸ்டம்ஸ், MSME மாதிரியான பல பெரிய நிறுவனங்களோட இந்த காலேஜ் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், அதாவது MOUs போட்டிருக்காங்க. இதனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப், இண்டஸ்ட்ரியல் விசிட் மாதிரி நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த காலேஜோட கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் மற்றும் பயோடெக்னாலஜி டிபார்ட்மெண்ட்ஸை அண்ணா யூனிவர்சிட்டியே அதிகாரப்பூர்வமான ஆராய்ச்சி மையங்களா அங்கீகரிச்சிருக்கு. இது ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய பிளஸ். சரி, இப்போ பேரண்ட்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸோட அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த காலேஜ்ல என்னென்ன இன்ஜினியரிங் கோர்சஸ் இருக்கு? ஒவ்வொரு கோர்ஸுக்கும் எவ்ளோ சீட்ஸ் இருக்கு? இந்த ஸ்லைட்ல பாத்தீங்கன்னா காலேஜ்ல ஆஃபர் பண்ற எல்லா 9 BE BTech கோர்சஸையும் அதோட TNAA கோட்ஸ் மற்றும் சீட்ஸோட பார்க்கலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ், ECE, மெக்கானிக்கல் மாதிரியான கோர் பிரான்ச்சஸோட இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் மாதிரியான புது கோர்ஸும் 120 சீட்ஸோட இருக்கு. டோட்டலா பார்த்தோம்னா இந்த காலேஜ்ல UG இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு மட்டும் ஒரு வருஷத்துக்கு 750 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்துக்கிறாங்க. இது காலேஜோட ஒட்டுமொத்த சைஸ் பத்தின ஒரு ஐடியாவை நமக்கு கொடுக்குது. ஒரு இன்ஸ்டிடியூட்டோட வரலாறு, அதோட அடையாளம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது அதோட நம்பகத்தன்மைய புரிஞ்சுக்க நமக்கு உதவும். வாங்க அத பத்தி இப்போ பார்க்கலாம். இந்த காலேஜ் 2001ல கர்னல் டாக்டர் ஜெப்யார் அவரால நிறுவப்பட்டது. ஆரம்பிச்ச அடுத்த வருஷமே, அதாவது 2002ல மெக்கானிக்கல் மற்றும் பயோடெக் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சாங்க.
2008ல ஏரோநாட்டிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் லேட்டஸ்டா 2021ல AI அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த வளர்ச்சி காலேஜ் எப்பவுமே அப்டேட்டடா இருக்கிறத காட்டுது. இந்த காலேஜோட அதிகாரப்பூர்வமான அடையாளம் இதுதான். இது ஒரு சுயநிதி தனியார் கல்லூரி, அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே வருது. அப்புறம் இது ஒரு கிறிஸ்டியன் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன். இங்க அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 65% சீட்ஸ் டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாவும் மீதி 35% சீட்ஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாவும் ஃபில் பண்றாங்க. ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட டெய்லி லைஃப்க்கு தேவையான கேம்பஸ் மற்றும் அங்க இருக்கிற வசதிகளை பத்தி பார்க்கலாம். ஒரு ஸ்டூடெண்டோட வளர்ச்சிக்கு லைப்ரரி ரொம்ப முக்கியம். இந்த காலேஜோட சென்ட்ரல் லைப்ரரியில மட்டும் 1,30,000க்கும் மேல புக்ஸ் இருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸோட படிப்புக்கும் ரிசர்ச்சுக்கும் ஒரு பெரிய சொத்து. வெளியூர்ல இருந்து வந்து தங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பாய்ஸ்க்கு தனியா கேர்ள்ஸ்க்கு தனியா ஹாஸ்டல்ஸ் இருக்கு. 2 ஹாஸ்டல்லையுமே வெஜ் மற்றும் நான்வெஜ் சாப்பாடு ஆப்ஷன்ஸ் இருக்கு. டிரான்ஸ்போர்ட் வசதிக்கு காலேஜ் சார்பா 40க்கும் மேற்பட்ட பஸ்ஸுகள் ஓடுது. இந்த பஸ்ஸுகள் சென்னை, செங்கல்பட்டு, ஆவடி, கல்பாக்கம்னு பல முக்கியமான ஏரியாஸ்க்கு போயிட்டு வருது. காலையில 7:40க்கு பஸ் கேம்பஸ் வந்துரும். சாயங்காலம் 3:10க்கு கேம்பஸ்ல இருந்து கிளம்போம். தகுதி உள்ள மாணவர்களுக்கு என்னென்ன கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் இங்க கிடைக்குதுன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம். இங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப், SC/ST மாணவர்களுக்கான முழு கல்வி கட்டண சலுகை, BC, MBC, DNC, மைனாரிட்டி மற்றும் OBC ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ்னு பல திட்டங்களுக்கு அப்ளை பண்ணி பயனடையலாம். இப்போ நீங்க பார்த்த எல்லா தகவல்களும் இந்த வீடியோவை தயார் செய்யும்போது காலேஜோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் மற்றும் நம்பகமான அரசாங்க போர்ட்டல்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட டேட்டாவை அடிப்படையா வச்சுதான் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் பல இன்ஜினியரிங் காலேஜ் பத்தி தெரிஞ்சுக்க profsem.comக்கு விசிட் பண்ணுங்க. 12ஆம் வகுப்புக்கு அப்புறம் இன்ஜினியரிங் முடிவுகளை எடுக்க உங்களுக்கான உண்மையான வழிகாட்டி.